ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனால் நம்ம இந்தியாவோட இஸ்ரோ இப்போ ரீசெண்டாக ஒரு ரீயூசபிள் ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்ம இந்தியாவோட இஸ்ரோ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள், அதாவது RLV LEX-02 புஷ்பக் எனும் ரீயூசபிள் ராக்கெட். இது ஒரு விஞ்ச்டு வெஹிக்கிள். புஷ்பக் விஞ்ச்டு ரீயூசபிள் ராக்கெட்டை இந்தியாவோட இஸ்ரோ இதோட லேண்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேத்திக்கு, அதாவது மார்ச் 22, 2024 கர்நாடகாவில் உள்ள சித்ரதுர்கா எனும் ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இஸ்ரோவோட இந்த ரீயூசபிள் ராக்கெட்டை ஒரு ஹெலிகாப்டர் மூலம் தூக்கியிருக்காங்க. தூக்குனதுக்கு அப்புறம் இந்த ராக்கெட்டை நடுவானத்தில் இந்த ரீயூசபிள் ராக்கெட்டை அவங்க விட்டுருக்காங்க. விட்டதுக்கப்புறம் இந்த ரீயூசபிள் ராக்கெட் தன்னிச்சையான முறையில், அட்டானமஸ் முறையில் ரன்வேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிருக்கு. இந்த டெஸ்ட்டை இஸ்ரோ தான் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா, மார்ச் 22, 2024 கர்நாடகாவில் உள்ள சித்ரதுர்கா ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இஸ்ரோவோட புஷ்பக் ரீயூசபிள் விஞ்ச்டு ராக்கெட்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீனுக் ஹெலிகாப்டர் தூக்குனதுக்கு அப்புறம் இந்த சீனுக் ஹெலிகாப்டர் 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து இஸ்ரோவோட புஷ்பக் ரீயூசபிள் விஞ்ச்டு ராக்கெட்டை நடுவானத்தில் விட்டதுக்கு அப்புறம் இஸ்ரோவோட புஷ்பக் ரீயூசபிள் விஞ்ச்டு ராக்கெட் தன்னிச்சையான முறையில், அட்டானமஸ் முறையில் 4 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து இது லேண்ட் ஆகக்கூடிய அந்த ரன்வேஸை கிராஷ் ரேஞ்ச் கரெக்ஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ரன்வேஸில் பர்ஃபெக்டான ஸ்பீடில் இது லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த புஷ்பக் ரீயூசபிள் விஞ்ச்டு ராக்கெட்டில் உள்ள பிரேக் பேராஷூட் மற்றும் லேண்டிங் கியர் பிரேக்ஸ் மற்றும் 3D ஸ்டியரிங் சிஸ்டம், இதன் மூலம் புஷ்பக் ரீயூசபிள் விஞ்ச்டு ராக்கெட் ரன்வேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறுத்தப்படுது. இதன் மூலம் இந்தியாவோட இஸ்ரோ ரீயூசபிள் ராக்கெட்டோட லேண்டிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ராக்கெட் செயல்பாட்டிற்கு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும் அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ரீயூசபிள் ராக்கெட்டை பயன்படுத்தும் நாட்டில் நம்ம இந்தியா ஃபியூச்சரில் வரும் அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த ரீயூசபிள் ராக்கெட் பயன்படுத்தப்படும் அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் காமெண்ட்.